ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ்லாடுங்க. ஸோ குட் ஃப்ரைடே அப்படின்னா என்னங்க? ஏசப்பா சிலுவையில் அடித்தாங்க. அவர் தழும்பு, அவர் காயங்கள், அவர் வேதனை, துக்கம் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனாலுமே அந்த சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகள் எல்லா சர்ச்லேயுமே பேசுவாங்க. அதில் முதல் வார்த்தை தாங்க மன்னிப்பு. என்னது மன்னிப்பா? அச்சோ, அவன் எனக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சாங்க, அவன் என்கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பான், நான் என்னதான் நன்மை செய்தாலும் அவன் எனக்கு தீமை தாங்க செய்கிறான், அவன் என்னை யோசிச்சு கூட பார்க்கல, என்னை அசுத்தமாக பேசினாங்க, என்னை பேட் வேர்ட்ஸில் திட்டினாங்க, எப்படிங்க நான் மன்னிக்க முடியும்? எனக்கு அவன் ஜென்ம விரோதிங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், பேசிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் லூக்கா 23:34 என்ன சொல்லியிருக்குன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்ன என்று அறியாத இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த சிலுவையில் பேசுகிறாருங்க. ஆனால் ஏசப்பா லைஃப்பில் எவ்வளோ அவர் வாழ்ந்த காலத்தில் அற்புதங்கள் நிறைய செய்து வந்தார், நன்மைகள் நிறைய செய்தாருங்க, நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சாருங்க. ஆனாலுமே அதெல்லாம் பார்த்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை சிலுவையில் தான் அடிக்க சொன்னாங்க. ஆனால் ஈசப்பா நினச்சிருந்தா, நான் இவ்வளோ செஞ்சோம் என்னை சிலுவையில் அடிக்க சொல்கிறீங்களே சொல்லி ஒரு நிமிஷம் ஆயிருக்காது இந்த உலகத்தை அழிக்க. ஆனால் அவர் அழைக்கலைங்க. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சிருந்த அன்பு ரொம்ப பெருசுங்க. அவர் அன்பு வச்சதுனால தான் நம்ம பாவத்துக்கும் நம்ம சாபத்துக்கும் மறிச்சாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளாக நம்மளுக்கும் சொல்கிறாருங்க, நம்மளுக்கு விரோதியாக இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொல்கிறாரு. நம்ம லைஃப்லையோ நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க, நம்ம நன்மை செய்த யோசிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மன்னிச்சு ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.